அப்படியே நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். செங்கோட்டை அண்ணாச்சி கொஞ்சம் கடுப்பான மாதிரி நிற்கிறார். என்னன்னு கேட்டால், கருத்து கணிப்புன்றீங்க, நீங்கள் வாட்டுக்கு நம்பர்களை அள்ளி அள்ளி தெளிக்கிறீங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். 200ன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல்ல, நான் 30-40 வருஷமாக அரசியல் இருக்கிறேன், எனக்கு தெரியாதா 200 அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கார். மக்கள் தீர்ப்பு வேறு, கருத்து கணிப்பு வேறு. பொதுவாக மக்கள் மனநிலையே புரியாமல் இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு தான் நான் கருதுகிறேன். எப்போதுமே கருத்து கணிப்பை பொறுத்தவரையிலும் தலைவர் காலம் அம்மா காலத்திலிருந்து கருத்து கணிப்பிற்கும் வெற்றிக்கும் மாறுதலாகத்தான் இதுவரையும் இருந்திருக்கிறது. இதே தான் இன்றைக்கு நிலவு போகிறது. தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள் 200 இடங்களிலே வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக அருகிலே அமர்வார். இது யாராலும் மாற்ற முடியாது. இது மக்கள் தீர்ப்பு. அப்படியே இன்னொரு விஷயத்தை சொல்றார். புரட்சிகள் பலவிதம், அதில் விசில் புரட்சி புதுவிதம். வெண்மை புரட்சி பாலுக்கு, பசுமை புரட்சி விவசாயத்திற்கு, விசில் புரட்சி அரசியலுக்கு. போட்டு விடுங்கார்ல. அவங்க எடுத்திருக்காங்க ஒரு சர்வே. 2,50,808 பேர்கிட்ட எடுத்தாங்க. ஆன்லைன் போலிங் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டணத்தை அமுத்த முடியும். அவங்க கொடுத்துருக்கிறது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே வருவான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 120க்கு மேலே தான் வருவாங்க. இவங்களுக்கு கேட்டால் கீழே சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒவ்வொரு இளைஞர் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இளைஞர்கள் அப்படி தான் சொன்னாங்க, கருத்து கணிப்பு. அதே போல் நேபாள் சொன்னாங்க, அதே போல் பங்களாதேஷ் சொன்னாங்க, பஞ்சாபில் சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்பு அனைத்துமே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பு அது சம்மந்தம் இல்லை. இது ஒரு குறிப்பிட்டு சொல்வது சால பொருத்தமாக இருக்கும். மக்களுடைய அலை என்பது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதுவரையிலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் வரலாற்றில் நாம் பார்த்துருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதியுடைய அவருடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆள்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அப்படியே எல்முருகன் அண்ணாச்சி இப்போ ஒன்றா கண்டுபிடிச்சி சொல்லிட்டு கோயம்புத்தூர் பார்த்து போயிட்டு இருக்கார். என்னன்னா, ஸ்டாலின் ஐயாவை யாருக்கும் பிடிக்கல, மக்கள் எல்லாம் ஸ்டாலின் ஐயாவை வெறுக்காக. திமுகவை கண்டாலே உங்களுக்கு கோபமாக இருக்கு, அதனால நாங்கள் மேலே ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது. தமிழகத்தில் மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரொம்ப காத்து கொண்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கோபத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க. அதற்கான நாளும் ஏற்கனவே ஏப்ரல் 23 அன்றைக்கு அவங்க காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. தமிழ்நாடு அரசியலில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாக்குப்பதிவு நடந்ததே கிடையாது வரலாற்றில். அதுக்காக அந்தளவுக்கு திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய கோபம், ஆதங்கம், வெறுப்பு. அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடை அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம 4 அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி, அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகின்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதாவது நிர்மல்குமார் ஐயா பயங்கர கான்ஃபிடென்ட். அவரும் அந்த பக்கம் பிஜேபியிலிருந்து வந்தவர் தானே. அவருடைய கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்கள் இலாக்காவெல்லாம் ஒதுக்கிட்டோம், இப்போ இந்த இலாக்காவை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், மற்றபடி இந்த ரிசல்ட்டை பற்றிலாம் வி டோன்ட் பாதர் அபவுட் இட் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கார். இல்லை அதுதான் இல்லை, அதுக்கு நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக எங்களுக்கு முழு அளவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தல். நீங்கள் எல்லாரும் களத்தில் எத்தனையோ தேர்தல் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தல் களமாக இந்த களம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருந்திருக்கும். யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு தேர்தல் களமாக இருந்திருக்கும். ஒட்டுமொத்த மக்களும், தமிழக மக்களும் ஆர்வமாக போய் இப்போ பூத்தில் வாக்களிச்சு தான் ஏதோ அவங்க வீட்டில் ஒரு விழாவோ ஒரு திருவிழா மாதிரி இருந்த ஒரு தேர்தல். கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். களத்தில் முழு அளவில் எல்லாருமே பார்த்தோம்.
எல்லா அளவிலும் அப்படி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்க்கும் ஒரு தேர்தல். கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்றைக்கும் பொய்யாகாது. 100% மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். இல்ல, ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம தனியா பண்ணிக்கலாம். மக்கள் அனைவரும் எவ்வாறு வாக்களித்தார்கள் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா மக்கள் அனைவரும், எல்லா தரப்பு மக்களும், நீங்க திமுக வாக்காளர்களும் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள், அதிமுக வாக்காளரும் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். அதை நீங்க தேர்தல் அன்னைக்கு பார்த்துக்கலாம். நம்ம இந்த மற்ற ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம அலசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போ அதை பார்த்து நம்ம கண்டிப்பா என்ன அன்னைக்கு நடந்து பார்த்தோம். அப்படியே மரிய வில்சன் ஐயாவும் சொல்றார், மக்கள் முடிவு பண்ணி ஓட்டை போட்டு பட்டனே உள்ள போச்சுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். பட்டன் உள்ள போனதுக்கு அப்புறம் வெற்றி எங்களை தேடித்தானே வரும். நான் எதுக்கு இதை போய் பெருமையா சொல்லுவானே, தன்னடக்கம் தான் அப்படிங்கிறே. அந்த டிஸ்கஷன் இல்லை. பட் ஜென்ரல் நான் ஃபேஸ் பண்ணது கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லிடுறேன். மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸிட் போல் இல்லை தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு இதெல்லாம் இல்லாமல் மக்கள்கிட்ட நாங்கள் டைரெக்டாக ஒரு 30 days நம்ம ட்ராவல் பண்ணதுனால, அவங்க ஓட்டிங் டே அவங்க கூட இருந்ததுனால நான் பார்த்தது சொல்கிறேன். ஆல்ரெடி டிசைடட். யூ வில் கம் டு நோ ஆன் May 4th. கண்டிப்பாக நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். அப்படியே முதுபெரும் பழமையான அரசியல்வாதி துரைமுருகன் ஐயாட்ட போய் இதை சொன்ன உடனே வயசுக்கே உண்டான அந்த கோபம் வருது அவருக்கு. எவ்வளோ வருஷமாக அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இப்போ திடீர்னு வந்து இப்படியெல்லாம் பேசுனா அப்புறம் கோபம் வரும்ல. போங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்குறோம் அப்படிங்க. திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு, திமுகவுக்கு தான் இதுக்கு மேலே எங்களுக்கு அங்கே ஜெயிக்கணும் சொன்னா அது ரொம்ப கைகத்தரம். எங்களுக்கு விதமான நம்பிக்கை வந்து திராவிட முன்னேற்றத்துக்கும் பொது மெஜாரிட்டியில் வரும். பிரகாசமாக இருக்கிறது. ஒருத்தரும் அவசரப்படாதிய. அப்படியே திருப்பியும் ஸ்டாலின் ஐயா தான் போய் முதலமைச்சராக 4ஆம் தேதி போய் பதவி ஏற்க போகிறார். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சும்மா அதுக்கு முன்னாடியே யார் வருவான்னு போட்டு பிராண்டாதிய. அது கொஞ்சம் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி வீரமணி ஐயா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறார். இன்னும் 3 நாள் தான் இடையில. ஆகவே மக்கள் கணிப்பு ஏற்கனவே தெளிவாயிடுச்சு. வெற்றி பெற வேண்டியவர்கள் யார் என்று சொல்ல வேண்டியது, கோட்டைக்கு போக வேண்டியவர்கள் யார், மீண்டும் காட்சிக்கு போக வேண்டியவர்கள் யார் என்பதை மக்கள் தெளிவாக முடிவு செய்து விட்டார்கள். எனவே தான் ஏற்கனவே நம்முடைய ஸ்டாலின் அமைத்த பாதை இருக்கிறது, அது நேர கோட்டைக்கு போகிற பாதை. மக்கள் செல்வாக்கு என்ற ஆதரவோடு பேராதரவோடு அவர் செல்கிறார்கள். எனவே தான் மக்களை பார்த்து கணித்து இருக்கிறோம். அந்த உணர்வுகளே சொல்லுகிறோம். வேறு யார் என்ன சொன்னாலும் அவைகளெல்லாம் கனவுகள், கலைய வேண்டிய கனவுகள், கலையும் கனவுகள். வைரமுத்து ஐயாவும் அவர் வைர வரிகளை எடுத்து விடுறார்ல, தாய்மார்களின் மனநிலை யாம் அறிவோம். முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செய்திருக்கிறார், அவர்கள் கைவிட மாட்டார்கள். அப்படியே முத்து போல உதுத்து விடுறார். சரட்டு மீண்டும் திராவிட ஆட்சி அமைந்தால் என்ற கேள்விக்குறியை விட அமைய போகிறது என்று நம்பிக்கையாக சொல்லுங்களேன். அப்படி சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். வாக்குப்பதிவுக்கு மறுநாள் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன். பொன்னாடையை விரித்து கொண்டே நான் சொன்ன சொல் இப்போதும் என் நாவிலும் செவியிலும் இருக்கின்றன. உங்கள் உழைப்பும் சாதனையும் உங்கள் கனவை நனவாக்கும் என்று சொன்னேன். அது நனவாவதற்கான சூழல் இருப்பதாக கருதப்படுகிறது. 4ஆம் தேதி அது உறுதிப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். திராவிட ஆட்சி நீண்டால் அவர் விட்ட இடத்திலிருந்து, தொட்ட இடத்திலிருந்து புதிய சாதனைகளை தொடருவார். எனக்கு ஒரு நம்பிக்கை, தமிழ்நாட்டு தாய்மார்கள் தங்கள் நன்றியை காண்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவதுங்க, புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆளும் கட்சியை பார்த்த உடனே இவங்கெல்லாம் மோசம், நல்லா இல்லை, இவர் தான் வருவார், வந்து அப்படியே பிடிச்சிருவார், கோட்டையை கட்டுறார். எம்ஜிஆர் ஐயா வரும்போது இப்படி தான் சொன்னீங்க, கடைசியில் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆமாம், மக்களை பிரச்சனைகளை நின்று போராடுற ஆட்களே உங்க கண்ணுக்கு தெரியாதா? விரக்தியை வெளிப்படுத்துறார். அதாவது கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக தான் நம்ம திமுகவிலிருந்து பிரிந்த உடனே எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக இனி எழவே முடியாது என்று சொன்னபோது கூட திமுகவினுடைய அடலேயர்கள் கலைஞர் அவர்களுடைய அந்த கடுமையான தலைமையை, அதாவது முன்னெடுப்பின் கீழ் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு மிக தீவிரமாக களப்பணி செய்தார்கள்.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பலர் முயற்சி செய்கிறார்கள். நடிகர்களை வைத்து எம்ஜிஆராக இருக்கட்டும் அல்லது விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரியான முயற்சி நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது புதிதாக நடிகர் விஜய் அவர்களை வைத்து எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கருத்து கணிப்பில், அதாவது ஊடகங்களுடைய கருத்து கணிப்பில் அத்தனை கருத்து கணிப்புமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 தவிர பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதற்கு முன்பு விஜய் முதல்வர் ஆவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கருத்து கணிப்பில் எந்த இதுவுமே இல்லை, 1-2 இடங்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் பொய்யாகும் என்று எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் கட்டமைக்கப்படக்கூடியது அவருடைய ரசிக மனப்பான்மையில் இருக்கிற சில ஊடகங்கள் வேணுமானால் அந்த கருத்து கணிப்பை அப்படியே நம்ம கருணாஸ் ஐயாவுக்கு கருத்து கணிப்பெல்லாம் கண்துடைப்புங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விரக்தியை வெளிப்படுத்தி சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்போ கருத்து கணிப்பு வருது, அது திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சடக்குன்னு அந்த குறிப்புகளை என்ன பண்ணுது, மாத்துது. தாவேக்கா தான் வரும், அந்த கருத்து கணிப்பா போடு. ஏடிஎம்கே தான் வரும், இந்த கருத்து. அதெல்லாம் வேணாம், 4ஆம் தேதி என்னன்னு 2-3 நாள் தானே இருக்கு, எதுக்கு அவசரம், வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க, நம்ம தேர்தலில் நின்றுருக்கோம், நம்ம களத்தில் வேலை செஞ்சுருக்கோம். அதனால் நேரடியாக மக்களை சந்திச்சிருக்கோம். ஒரு 2 லட்சத்தி என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2,78,124 வாக்காளர். ஏன்னா இதில் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு கருத்து கேட்டுட்டு அதில் உங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பேக்ட்ராப் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ட்ராப் இருக்குது. ஸோ நேற்றே நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் கவனிச்சிருப்போம். அதாவது கரெக்டாக 6:30க்கு ஒரு 5 சேனல்ஸ், அந்த 5 இது மாதிரி கருத்துக்களை கேட்ட நிறுவனங்கள், ஒரு 5 நிறுவனங்கள், எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான். அந்த 5 பேருமே தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 2 சேனல் ஒரு 2 கருத்து கணிப்பு நிறுவனம். அந்த 2 நிறுவனம் ஒத்தையில பழனிசாமி தான் சிஎம் ஆவார் அப்படின்னு அது ஒரு கருத்து கணிப்பு. இது அப்படியே தொடருது. ஆனால் இந்த 1 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தரும் விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவார், 4 இடத்துல வருவார், 8 இடத்துல வருவார், 10லேருந்து 15 வருவார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமாக. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளோ பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இது என்ன கருத்து கணிப்பு, அவங்களுடைய விருப்பங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. இது எல்லாமே எத்தனை நாள், இன்னும் 2-3 நாள், அதுக்கப்புறம் 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியப்போம். அப்போது நான் சொல்கிறேன், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலும் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை செய்ததாலும் எவ்வளவு நீங்கள் எவ்வளோ கேம் விளையாண்டாலும் எல்லாத்தையும் மீறி தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் தோணும் தமிழ்நாட்டில்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாது. இங்கே வாருங்க, கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு வர்ற எலெக்ஷன் வர்றப்பெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், மாறி 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 வரும். பட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணி இப்படி காட்டுவாங்கல்ல, அங்கே தான் எங்கள் எடப்பாடி என்ன செய்ப்பார், சடக்குன்னு மத்தியானத்துக்கு மேலே சர்ன்னு போய் சீட்டில் உட்காந்துருவார்ல அப்படிங்கிறங்க ஒரு ஆளியா. 2017 பார்த்தீங்கன்னா யூபியில அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ எக்ஸிட் போல் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த சட்டசபை தான் அமையும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லி போறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2017 நீதான் கேள்வி கேள்வி வந்துருக்கீங்க. 2017 யூபியில பாத்தீங்கன்னா தென்னும் சட்டமன்றம் தான் அமையும்னு சொன்னாங்க. ஆனா பிஜேபி 312 வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி கொடுத்து. அதே போல சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா 2023 எல்லாரும் சொன்னாங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் 35 சீட்டு தான் வந்தது, பிஜேபி 54 சீட்டு வந்தது. அதே 2024 ஹரியானால பாத்தீங்கன்னா அதே எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஓட்டு என்றப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்கும். அதே போல லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2024 என்டிஏக்கு பாத்தீங்கன்னா 400 ஜெயிக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 293 தான் ஜெயிச்சு உண்மையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா. அதே போல ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா என்டிஏ தான் 42 சீட்டு ஜெயிக்கும், நெக் டு நெக்னாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சது, இந்திய ஆட்சி அமைச்சது. என்டிஏ பாத்தீங்கன்னா படுதோல்வியா இருக்கு, 24 சீட் தான் வந்து. அதனால கருத்து கணிப்பு எல்லாமே உண்மையானதாக வரலாறு இல்லை, அதுக்கு எதிர்மறையா அப்படியே வந்துருக்கு. இது நான் ஆல் இந்தியாவிலும் பேசுறேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் பேசுறேன்.
தமிழ்நாட்டில் 2014 பாத்தீங்கன்னா டைம்ஸ் நவ் தவிர்த்து எல்லோரும் சொன்னது ஆளுங்கட்சியாக போகிறது திமுக தான், அதிமுக எதிர்கட்சியில தான் வரிசை அமரும் சொன்னாங்க. ஆனா வரலாறு மாறியது. அதே போல இன்றும் பெரும்பான்மை திமுக சொல்றாங்க, டைம்ஸ் நவ் இன்னைக்கும் சொல்றாங்க அதிமுக தான் ஆட்சி அமைதுன்னு சொல்லி. அந்த 2014 வரலாறு 2026 நடக்க முடியும். நிச்சயம் ஒரு நல்ல ஆட்சி மலரும். அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அந்த நல்ல ஆட்சி நிச்சயம் தமிழகத்திலே அமையும். அப்படியே அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றார். ஆனா இப்போ அவர்கிட்ட பதைப்பு இருக்கு. என்ன இருக்குன்னா பதபதன்னு பதைக்கார். சேகர் பாபு ஐயா அப்படியே எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ அதெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு ஆளை வச்சு தலையிறார். என் சொத்தையவே ஆட்டையை போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா எங்க அண்ணன் வருவார்ல, விட மாட்டோம்டா அப்படிங்க. இது குறித்து பார்த்தா தொடர்ச்சியா நம்ம அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். ஆனா இது வரைக்கும் அவர் இதுக்காக செவி சாய்க்கவும் இல்லை. இங்க இருக்கின்ற அமைச்சரும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு சொன்னா, சேகர் பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஷாஜகான், பின்டன் தாஸ் போன்ற நில அபகரிப்பாளர்களுடைய துணையோடு போலி ஆவணங்கள் தயாரித்து நில உரிமையாளர்களை மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது. அந்த பணத்தை முதலமைச்சருக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சர் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதை காதல கூட வாங்கிக்கிறது கிடையாது. நாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்றோம். 10,000 கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுவதும் அவங்க அபகரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி, ஆனா அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த வாரங்க நாங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சும்மா இந்த இதை எடுத்துட்டு இந்தியை திணிக்கிறேன், பாக்கெட்டில் வைக்கிறேன், இதை வைக்கிறேன், அதை வைக்கிறேன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் காண்டானோம்னா நாங்கள் வாட்டுக்கு கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்து விட்டுருவோம்னு வன்னியரசையை எச்சரிக்கை விடுறார் மேலே. இல்லை, அதை தவிர வேற என்ன அவங்களுடைய அஜெண்டா அதுதானே. தமிழ் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் 2152 கோடி ரூபா நாங்கள் தருவோம் சொல்லி வெளிப்படையாக பாஜகவினுடைய அல்லது ஒன்றிய அரசுடைய அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அதன் பின்னணி என்னவாக இருக்கும்? அவருடைய அஜெண்டா என்பது அவர்களுடைய தாய்மொழி, குறிப்பாக தேசிய இனங்களுடைய அடையாளங்களை, தேசிய இனத்தினுடைய மொழியை சிதைப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமானது. ஒரே நாடு அப்படிங்கிறது அவர்கள் சொல்வது இந்து ராஷ்டிரம் தான். ஒரே மொழி என்பது இந்தியா முழுக்க இந்தி தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்திக்கு பின்பு அவர் சமஸ்கிருதத்தை கொள்வார்கள். இதையெல்லாம் முன்முணர்ந்துதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இருமொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தினார்கள். இருமொழிக் கொள்கை இன்றைக்கும் இன்னைக்கு தெளிவாக துணிச்சலாக இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் பேசுகிறார்கள் அல்லது சவுத்து தென்னிந்தியா பேசுகிறார்கள். அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்கள் தான். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பாண்டிச்சேரியிலேயே அந்த இருமொழிக் கொள்கையை முன்னெடுத்தார்கள். இப்பொழுது பிரெஞ்சை எடுத்துட்டு அவங்க இந்தியை கொண்டு வருவதன் மூலமாக அவருடைய அஜெண்டா பின்னாடி இருப்பது என்பது தெரிகிறது. ஆனால் புதுச்சேரி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கட்டாயம் அதற்கான எதிர்வினையை பாஜக சந்திக்கும் என்பதில் எந்த மாற்றுக்கள்